ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோஹோவில் இப்போ ரீசெண்டாக கேட்ட 5th ஏப்ரலோடைய கோடிங் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அவங்க நமக்கு 7 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. லைக் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்த ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த 7 கொஸ்டினையுமே நான் வந்து அடுத்த வீக்குள்ளே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட சேனலில் ஒன் பை ஒன்னாக எல்லா கொஸ்டின்ஸையும் நான் வந்து சொல்யூஷன்ஸோட ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் அன் அரே. அதாவது ஒரு அரேல நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதில் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் காலங்காலமாக கேட்குறது தான். ஆனால் இந்த வாட்டி ஜோஹோல இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் 3 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக நம்ம வந்து சொல்யூஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு எட்ஜ் கேசஸ்லாம் கொடுத்தாங்க. லைக் இந்த மாதிரி இன்புட்டுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி அவுட்புட் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் அதோட சேர்த்து அவங்க நம்மள்ட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து எந்த மாதிரியெல்லாம் கோடிங் பண்ணால் அவங்கள வந்து நம்ம ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லா டிப்ஸையும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ ஒரு அரேல ஒரு எலமெண்ட் இல்லைன்னா அரேல வந்து எம்டி எலமெண்ட்ஸ் எந்த எலமெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா அரேல வந்து ஒரு எலமெண்ட்ஸ் இருந்துட்டா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இருக்கிறதே ஒரு எலமெண்ட் தான். அதனால நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அரேல எல்லா எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு 5 5 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து 5 தான் ரிட்டர்ன் பண்ணணும் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டா. இதுல வந்து ஒரு லார்ஜஸ்ட் எலமெண்ட் தான் இருக்கு, செகண்டுங்கிற லார்ஜஸ்ட் எலமெண்ட்டே இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 5 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ 2 எலமெண்ட் மட்டும் நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கு 5 and 5. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு சின்ன எலமெண்ட் இருக்கு லைக் 4 வந்து இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இந்த 4 தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இதை தாண்டி எட்ஜ் கேசஸும் நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு கோடிங் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அவங்க கொஸ்டினில் கேட்ட அரே வந்துட்டு இதுதான். இதுக்கு நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக சால்வ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரைவேட்டில் கிரியேட் பண்ணுறேன். ஆக்சஸ் மாடிஃபைலாம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. அண்ட் ப்ரைவேட்டில் இப்போ ஸ்டாட்டிக்கில் இன்டீஜர் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்ங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ அதை வந்து நான் இன்டீஜரை வந்து ரிட்டர்ன் டைப்பாக கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, ஃபைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் TLEMENT. ஸோ இதில் நம்ம வந்து என்ன பாஸ் பண்ணணும், இங்கே டி. இதில் நம்ம வந்து என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா அரேவை வந்து பாஸ் பண்ணணும். அரேவை பாஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து நம்மளால் பிரிண்ட் வந்து பண்ண முடியும். லைக் ஃபைண்ட் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து அரே வந்து கிரியேட் பண்ணோம்னா இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகுறது அங்கே போய் system.out.printlnல பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மேக்ஸிமம் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேக்ஸுங்கிற வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். இதுக்கு நான் வந்து integer.min வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அறையை ஐட்ரேட் பண்ணி நம்மளுக்கு வர நம்பர் வந்து மேக்ஸிமமோட கூட இருந்துச்சுன்னா மேக்ஸிமமாக அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது இப்போ நான் வந்து ஃபார் ஈச் லூப் வந்து போட்டுக்கிறேன். int num of array. ஸோ இப்போ வர நம்பர் வந்து மேக்ஸிமமோட கூட இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேக்ஸிமமில் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து செகண்ட் மேக்ஸிமம் நம்பர் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த அரேயில் மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து 5 அசைன் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தேவை, செகண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் தேவையில்லை. ஸோ இந்த லூப்லேயே நான் வந்து ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத போகிறேன். லைக் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத போகிறேன். அதில் நான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் அதாவது செகண்ட் மேக்ஸிமம் அதை வந்து நான் முன்னாடி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே தான் integer.min வேல்யூ வந்து போட்டுக்கலாம். இப்போ
இதே கண்டிஷன், அதாவது மேக்ஸ் இஸ் லெஸ் தென் நம்னு பார்த்தோம்ல, அதே மாதிரியே செகண்ட் மேக்ஸ் இஸ் லெஸ் தென் நம் வந்து போட்டு, ஒருவேளை நம் வந்து கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் மேக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடணும். செகண்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம். இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 4 வந்து இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட்டு எலமெண்ட் நமக்கு வந்து மேக்ஸ் வந்து 4ன்னு வந்திருக்கும். 4ன்னு வந்துருமா? இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்து ஃபாலோஅப்பில் போயிடும். அண்ட் அகைன் வந்து மேக்ஸை வந்து 5ன்னு ஆகும். ஏன்னா இப்போ 4 மேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 4ஆக இருக்கும். 4 வந்து லெஸ் தென் ஆர் 5 பார்க்கும். அப்போனா நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ அகைன் வந்து ஃபாலோஅப்பில் போகும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா 3 வருது. இப்போ 3 வரும்போது மேக்ஸிமம் ஏற்கனவே 5ல் இருக்கும். இப்போ 5 வந்து லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். அப்போல்லாம் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனில் இப்போ நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் வந்து என்னவாகும்னா லைக் 3ங்கிறது அசைன் ஆகும். ஆனால் நமக்கு தேவை இந்த 4ங்கிறது தான் நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் எலிமெண்ட்டாக வரணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ நம்ம ஒரு மேக்ஸிமம் வேல்யூவை அசைன் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற மேக்ஸிமமை நம்ம வந்து செகண்ட் மேக்ஸிமமாக மாற்றிடணும். ஸோ செகண்ட் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ். லைக் உங்களுக்கு திருப்பி நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு 4ங்கிறத பார்ப்போம். 4 வந்து மேக்ஸிமம் வந்து 4ஆக இருக்கும். ஸோ இந்த இது வந்து இந்த இஃப் எலிமெண்ட் வந்து ரன் ஆகிட்டு அண்ட் தென் அடுத்த எலமெண்ட்டுக்கு வந்து போகும். இப்போ அடுத்த எலமெண்ட் வந்து 5. ஸோ இப்போ 5ன்னு வரும்போது ஏற்கனவே மேக்ஸ் வந்துட்டு 4ஆக இருக்குமா? 4 வந்து லெஸ் தென் 5 கரெக்டாக கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனோன்னு இப்போ முன்னாடி இருக்கிற அந்த மேக்ஸ் வேல்யூ 4ங்கிற அந்த மேக்ஸ் வேல்யூ வந்து செகண்ட் மேக்ஸில் ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ இப்போ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 6 இருந்து இங்கே வந்து 5 இருந்தால் நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இந்த 6ங்கிற அந்த இது வரும்போது 6ங்கிற அந்த எலமெண்ட் வரும்போது நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் வந்து 4ன்னு இருக்கும். இப்போது 6 வந்து மேக்ஸிமமாக அசைன் ஆகும்போது அடுத்து நம்மளோட 5 இருக்கும். இப்போ 5 தான் வந்து செகண்ட் மேக்ஸிமம். அதனால எல்சிஎஃப்ல செகண்ட் மேக்ஸிமம்ல அந்த வந்து 5 வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வந்து இப்போ இந்த செகண்ட் மேக்ஸிமமை ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கேஸுக்கு, அதாவது இந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து 5ன்னு வந்துருச்சு. பட் அவங்க வந்து நமக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக வருதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ நான் இதை வந்து அரே ஆஃப் 1ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து அடுத்தடுத்த கண்டிஷனில் இந்த மாதிரி அரே ஆஃப் 2 அரே ஆஃப் 3ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே போகலாம். நான் இதுக்காக தான் என்ன சொன்னேன்னா உங்கள்கிட்ட லைக் நீங்கள் இதை வந்து ஃபங்க்ஷனாக கொடுங்க. ஸோ தட் அவங்க வந்து உங்கள் கோடை பார்க்கும்போது அவங்க ஏதாவது இன்புட் கொடுக்க சொன்னாங்கன்னா டக்குன்னு நீங்கள் அரே ஆஃப் 3ன்னு சொல்லி இன்னொன்று இன்புட் கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ணி காமிச்சிடலாம் இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணிவிட்டு. அண்ட் இப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வேளை எம்டி எலமெண்ட்டாக இருந்தால் நமக்கு வந்து -1 வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஆனால் இந்த கண்டிஷன் நம்ம எழுதவே இல்லை. ஸோ இந்த மேக்ஸிமம் செகண்ட் மேக்ஸிமம் இதெல்லாம் இன்சலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இஃப் வந்து போட்டிருக்கணும். லைக் அரேயோட லென்த் வந்து ஈக்குவல் டு 0வாவோ அப்படி இல்லைன்னா அரேயோட லென்த் வந்து ஈக்குவல் டு 1ஆவோ இருந்தால் அந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டர்ன் -1 வந்து சென்ட் பண்ணிடணும். ஸோ ஒருவேளை அரேயில் ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, அரேயில் எலமெண்ட்டே இல்லைன்னா நமக்கு வந்து -1 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பாஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் அரேயில் வந்து எல்லா எலமெண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லைக் 5 5 5 இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 5 தான் அவுட்புட்டில் வரணும். ஸோ அதை வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், நமக்கு வந்து 5ங்கிறது அவுட்புட்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு ஈக்குவலாக எல்லா எலமெண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 5ங்கிறது அவுட்புட்டாக வந்துடுது. இப்போது ரெண்டாவது கண்டிஷனையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ தேர்டு கண்டிஷன் வந்து பார்க்கணும். லைக் நம்மளுக்கு வந்து 2 5 1 4 இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த கோடு வந்து நமக்கு 4ங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். இதை இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த அவுட்புட் வராது, 5ங்கிறது வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னா இந்த கோடில் நமக்கு 5ங்கிறத மேக்ஸ் வேல்யூ வச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு
அடுத்த 5 வரும்போது இந்த இதை பார்க்கும். 5 இஸ் லெஸ் தென் 5வா? கிடையாது. அதனால நமக்கு வந்து இஃப் எல்ஸுக்கு போகும். இப்போ வந்து ஏற்கனவே செகண்ட் மேக்ஸிமம்ல நமக்கு வந்து இன்டீஜர் டாட் மின் வேல்யூ தான் இருக்கு. ஸோ இப்போ இன்டீஜர் டாட் மின் வேல்யூவோட இந்த 5 வந்து கம்பேர் பண்ணும். அப்பெல்லாம் ஆப்வியஸ்லி அது வந்து சின்னதாக தான் இருக்கும். அதனால 5ங்கிறது ஸ்டோர் ஆயிடுது. ஸோ இதனால தான் நமக்கு வந்து 5வே வந்து அவுட்புட் வந்துச்சு. எஸ், இதே ப்ராப்ளம் தான் எனக்கும் சிமிலர் தான் வந்துச்சு. இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு நம்பர் வந்து மேக்ஸிமமா இல்லையோ, லைக் இதில் வந்து நான் அண்ட் கண்டிஷன் வந்து போட்டேன். எப்போ ஒரு நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு மேக்ஸா இருக்கோ, அதாவது இப்போ 5 வந்து இங்கே வருதா, 5 வந்து மேக்ஸிமம்ல ஸ்டோர் ஆயிடும். அகைன் அனதர் 5 வந்து வரும்போது இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாஸ் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கண்டிஷன் இது வந்து அண்ட்னால ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே வரணும். இப்போ இந்த கண்டிஷன் பாஸ் ஆயிரும். ஆனா இந்த நம்பர் வந்து மேக்ஸிமமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஏன் அப்படி கொடுத்துருக்கோம்னா, இப்போ இந்த 554 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த 5 வந்து ரிப்பீட்டட் வேல்யூ. ஸோ அது வந்து நமக்கு வந்து செகண்ட் மேக்ஸில் ஸ்டோர் ஆகிடக்கூடாது. ஸோ இதனால இந்த கண்டிஷன் கொடுத்து இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த கடைசி கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுது. ஆனால் நமக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கண்டிஷன், அந்த ரெண்டாவது கண்டிஷன் வந்து இங்கே வந்து ஃபால்ஸ் ஆகுது. அதாவது நமக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து வரல. அது ஏன் வரல அப்படின்னா எல்லாமே 5வா இருக்கா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம்ல 5 வந்து போட்டிருப்போம். அண்ட் நமக்கு வர நம்பர் வந்து மேக்ஸிமமா இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து செகண்ட் மேக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். ஆனால் இந்த கண்டிஷனில் எல்லாமே வந்து 5 5 5ன்னு இருக்கும். நமக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் என்னன்னா நமக்கு 5வே ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் நம்ம போட்டிருக்க கண்டிஷனில் இந்த மாதிரி அதே நம்பர் ரிட்டர்ன் ஆகாது. ஏன்னா செகண்ட் மேக்ஸில் இன்டீஜர் டாட் மின் வேல்யூ தான் இருக்கும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபாலோப்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டேன். அதாவது செகண்ட் மேக்ஸ் வந்து ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் மின் வேல்யூவாக இருந்தா அந்த கேஸில் நான் வந்து ரிட்டன் மேக்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ரிட்டன் மேக்ஸ் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 555 அப்படிங்கிற அந்த எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் மேக்ஸில் எந்த எலமெண்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்காது. அதாவது இன்டீஜர் டாட் மின் வேல்யூ நம்ம அந்த அசைன் பண்ண வேல்யூ தான் இருக்கும். ஸோ அந்த கேஸில் எனக்கு வந்து மேக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கோட் வந்து அவங்க கொடுக்குற எல்லா கண்டிஷன்ஸ்க்கு வந்து ரன் ஆச்சு. அண்ட் அவங்க வந்து ஒரு எட்ஜ் கேசஸ்லாம் செக் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் எலமெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு அரே வந்து கொடுத்து அதையும் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. லைக் இப்போ -1, -2, -3, அதுக்கப்புறம் 10 10 இந்த மாதிரி ஒரு கேசஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க சொன்னாங்க. நம்ம கோடில் நம்ம ஆல்ரெடி வந்து என்ன போட்டிருக்கோம்னா மேக்ஸிமமையும் செகண்ட் மேக்ஸிமமையும் இன்டீஜர் டாட் மின் வேல்யூ, அதாவது -∞ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேசஸில் இந்த கோட் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. லைக் -1ங்கிறது தான் இதில் செகண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் -1ங்கிறது தான் செகண்ட் மேக்ஸிமம். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துச்சு. அண்ட் அவங்க இன்னொன்னையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ ஒருவேளை -1 -1 -1 சொல்லிட்டு 3 எலமெண்ட் இருந்தா, லைக் அரே 6ல் வந்து நான் அதை போட்டேன். -1 -1 -1 சொல்லிட்டு 3 எலமெண்ட்டும் சேமாக இருந்தால் -1 வந்து ரிட்டர்ன் ஆகணும். இது வந்து சிமிலர் டு இந்த கண்டிஷன் தான். இதுலேயே வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் 5 5 5ன்னு இருந்தால் வந்து நமக்கு வந்து 5 வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரியே இதுவும் வந்து எனக்கு பாஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் தான் இன்னும் என்னைய வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் வந்து கேட்டாங்க. அதாவது நான் வந்து இதை ஆர்டர் ஆஃப் எண்ணில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அண்ட் எல்லா கண்டிஷனுக்கும் எனக்கு வந்து என்னோட கோட் வந்து ரன் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க வந்து என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒருவேளை நான் கொஸ்டினை வந்து சேஞ்ச் பண்ணுறேன், லைக் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பருக்கு பதிலாக எனக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கொடு அப்படின்னு சொன்னேன்னா இந்த ப்ரோக்ராமை நீ வந்து எப்படி மாடிஃபை பண்ணுவ? லைக் உன்னோட ப்ரோக்ராம் வந்து நீ பண்ணியிருக்கிறது ஃபுல்லி கரெக்ட், செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுக்கு பண்ணியிருக்க. ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லைல்ல, தேர்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் நம்மளால இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அப்போ இந்த ப்ரோக்ராமை நீ வந்து என்ன பண்ணா ஃப்ளெக்சிபிளா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆக்சுவலா எனக்கு வந்து ஆன்சர் தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம போட்ட லாஜிக் எல்லாமே செகண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து நம்மளை
ஒரு கோடை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியா இப்போ ஒருவேளை கே அப்படின்னு சொல்லிட்டு கேத் லார்ஜஸ்ட் எலமெண்ட் நீங்க வந்து கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கோடு வந்து ரன் ஆகாது. ஸோ இந்த கொஸ்டின் அவங்க கேட்கும் போது எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லாம நான் வந்து அதுக்கு ஒரு மேனேஜபிள் ஒரு ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணேன். லைக் இந்த அரேவை நான் வந்து சார்ட் பண்ணிடுவேன். ஸோ சார்ட் பண்ணிட்டா அதோட லாஸ்ட்ல இருந்து நீங்க எந்த மேக்ஸிமம் கேட்டாலும் லாஸ்ட்ல இருந்து எனக்கு மைனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்னா அரேல லென்த் -2 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா அரே ஆஃப் லென்த் -3 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆன்சர் ப்ரொவைட் பண்ணேன். ஆனா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ இப்போ போட்டிருக்க லாஜிக் வந்து ஆர்டர் ஆஃப் என்ல ரன் ஆகும். ஆனா இந்த மாதிரி நீ சார்ட் பண்ணி பண்ணினா ஆர்டர் ஆஃப் என் லாக் என்ன மாறிடும். ஸோ உன்னோட அப்ரோச்சோட அதோட டைம் காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி நீ வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த கொஸ்டினை நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நீ வந்து அடுத்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணலாம். நீ வந்து கரெக்டாக எல்லா கண்டிஷனையும் பண்ணிட்ட. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் என்லையும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கன்ஸ்டெயின்லையும் நீ வந்து முடிச்சுட்ட. நீ வந்து அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்ணின்னு சொல்லிட்டாங்க. பட் இதுக்கு ஆன்சர் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இந்த அவங்க கேட்ட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே வந்து அது வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அடுத்து அவங்க ஜோஹோ நடக்கும்போது சேம் கொஸ்டின் ஒருவேளை வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆனால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அந்த கமெண்டை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் அது வந்து ரீச் ஆகும். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ நான் இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைக் அங்கே வந்து என்னென்ன நடந்துச்சு, நான் வந்து எப்படி சால்வ் பண்ணேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சொல்யூஷன் இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு இந்த வீடியோ நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அப்கமிங் வீடியோஸை வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதோட சொல்யூஷன்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணுறேன். அண்ட் நான் ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி கோட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலோட மோட்டோவே அதுதான். லைக் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வீடியோவுக்கு போயிடக்கூடாது. நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு நான் பண்ண மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து கோட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஜோகோ அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து லாஜிக்லாம் கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லைக் இதுதான் என்னோட லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் வந்து கோடிங்கில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணலை. ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காதனால எனக்கு வந்து எப்படி கோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்பயுமே ஆயிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து தென் அண்ட் தேர் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட சொல்யூஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் கோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபேஸில் அந்த ஸ்டார் வர எமோஜியை வந்து கமெண்டில் போடுங்க. ஸோ தட் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நான் ஃபர்தராக மேக் பண்ணி போடுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.